ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு இன்றைக்கி அது உண்மை எப்படியாவது சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு சக்தியோட முகத்தில் 1008 குழப்பங்க. சரி சொல்லலாம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம வேலன் உள்ளே வந்தோடனே வேலவன் வந்தது கூட தெரியாமல் என்னடி கற்பனையில் இருக்குது அப்படிங்கிறாரு. அடப்பாவி மனுஷா, என்ன இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் சக்தி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நீ சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்காரு. நான் எப்படியும் சாப்பிட்ருக்காம நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும், உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உண்மையை சொல்ல வரலான்னு நினைக்கும் போது அதை நம்ம வேலனோட அண்ணன் கத்திட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி யாரோ கடத்தி வச்சிருந்தாங்களா, அதனால ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட இருந்திருக்கான்னு சொல்லிட்டு தப்பாக பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே வேலை வந்துட்டு ஒரு நாள் கூட அவங்க கூட இருந்தவன் உனக்கு தேவையான்னு சொல்லிட்டு டைவர்ஸே வாங்கி கொடுத்துறாரு. டே கோர்ட்டுக்கே போகாமல் இப்படி எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க இல்லடா, அதுவும் உங்கள்கிட்ட போய் நியாயத்தை தேடி வந்தேன் இல்லடா அப்படின்னு அந்த பொண்ணு மனசில் வச்சு திட்டிட்டு போகுது. தம்பி உன் வாழ்க்கைக்கும் அது பொருந்தும்ப்பான்னு சொல்லிட்டு லுக் விட்டுட்டு போகுது. அடப்பாவி மனுஷா, ஒரு பொண்ணோட சாப்பாத்தை ஏன்டா வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே வந்தோடனே நம்ம சக்தியோட ரியாக்ஷனே சரியில்லைங்க. இந்த நேரம் சரியில்லை, நம்ம சொல்லக்கூடாது, வாயை திறக்க வேணாம், சொந்த செலவில் சுனிய வச்சுக்க வேணான்னு அந்த பொண்ணு வாயை முடிச்சுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்ச உடனே அவங்க அப்பாவை எப்படியாவது கூப்பிட்டு வருவாங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, வேலனோட அண்ணன் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலனை எதிர்க்க முடியாது, ஆனால் ஆப்போசிட் டீமில் உள்ளவங்கள்ட்ட பேசலாம்ல, அந்த வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி கொடுறான்னு சொல்ல சிக்கல் சிவபதியே பேசுகிறாராமா. என் சம்மந்தியோட குடும்பத்தை நீ நான் அடிக்கணும், நான் கண்ணா பின்னான்னு பேசணும்னு சொல்கிறாங்க. அடப்பாவி, ஒரு பொண்ணை வந்துட்டு கேவலமாக பேசுறதுல உங்களுக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஆனந்தம், பொண்ணை பெற்றதுனால உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, அதை முதல்ல ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் தெரிஞ்சுன்னா மெயின் ஆளுக்கே பிடிக்காது, சிக்கல் சிவபதியாக பலார்னு அடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.